பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் லைகா சுபாஷ்கரன் தயாரிக்க பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கியிருக்கும் இந்தியன் 2 ட்ரெய்லர் எப்படி வாருங்கள் பார்ப்போம். இந்தியன் 1 ஆஸ்கார் நாயகன் AR ரஹ்மானின் இசையும் முத்துவின் பாடல்களும் சக்கை போடு போட்டன. ரிப்பீட் ஆடியன்ஸை வரவழைத்தது. இந்தியன் 1 பல தடவை பார்க்க வைத்தது. இந்தியன் 2 அதே போல ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவார்களா பார்ப்போம். ஏனென்றால் இசை இந்தியன் 1க்கு இருந்தது போல இசையும் பாடல்களும் இந்தியன் 2வில் இல்லை என்பது ஏகோபித்த குரலாக இருக்கின்றது. அதே போல ஸ்டைலிஷான எழுத்தாளர் சுஜாதாவின் வசனம் இந்தியன் 1க்கு மிகப்பெரிய ஒரு முறுக்கையும் கம்பீரத்தையும் கொடுத்தது. இதற்கு இந்தியன் 2க்கு அப்படி ஒரு முறுக்கையும் கம்பீரத்தையும் வசனங்கள் கொடுத்திருக்கின்றனவா என்றால் சொல்ல முடியவில்லை. இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பழைய கல்லு புதிய மொந்தையில என்பார்கள் கிராமத்தில். அப்படிதான் இந்தியன் 1 அதே லஞ்ச ஊழல் ஒழிப்பு குறித்து எதிர்ப்பு இதிலும் தொடர்கிறது. இது நாடா என்கின்ற அவலக்குரலோடு தொடங்குகின்றது ட்ரெய்லர். படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல, வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்ல, திருடுறவன் திருடிட்டே தான் இருக்கான் என்று ஆரம்பமே லஞ்சம் ஊழல் குறித்த இளைஞர்களின் மன குமரலாக ஒலிக்கிறது. சில இடங்களில் காட்சிகளில் லஞ்சம் வாங்கும் காட்சிகள் வந்து போகின்றன. சிஸ்டத்தை சரி செய்ய துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல என்று சித்தார்த் சொல்லி முடிக்கும் தருணத்தில் கமலின் மாஸ் என்ட்ரி தொடங்குகிறது. படத்தில் இந்தியன் தாத்தா பல கெட்டப்புகளில் வந்து கமலின் நடிப்பையும் அந்த கெட்டப்புகளையும் வித்தியாசமாக காட்சி தருகின்றன. அதே தருணத்தில் கமலின் தசாவதாரம் தான் நினைவுக்கு வருகிறது. அந்த படத்தில் தானே பல வேடங்களில் கலக்கினார். அதே போல இந்த படத்திலும் பல கெட்டப்புகளில் வந்து கலக்கி இருக்கிறார் கமல். சட்டை கழட்டி கொண்டு சண்டை செய்வது சம. இந்தியன் தாத்தா திரும்ப வரணும், தப்பு செஞ்சா அதிலிருந்து தப்ப முடியாதுங்கிற பயம் வரணும் என்ற வசனம் வழக்கமான குமரல்களில் ஒன்றாக தான் தெரிகின்றது. இந்தியன் 1 எழுத்தாளர் சுஜாதா வசனம் அதிரடி என்றால், இந்தியன் 2வில் வசனங்கள் சுஜாதாவின் பாஷையிலே சொல்வதென்றால் ஜல்லி அடித்திருக்கிறார்கள். படத்தில் கமல் தவிர SJ சூர்யா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், விவேக், நெடுமுடி வேணு என்று நிறைய நட்சத்திர பட்டாளமே குவித்திருக்கிறார்கள். அனிருத்தின் பின்னணி இசை ஓகே என்றால் பாடல்கள் ரொம்ப சுமார். அனிருத்தின் பாடல்களுக்கு எப்போதுமே ஆயுள் மிக குறைவு. ஒரு வாரம் தான் அவருடைய பாடல்களின் ஆயுள். இந்தியன் 2வின் பாடல்களும் அப்படியே. இந்தியன் 1 AR ரஹ்மானின் இசை, பாடல்கள், வைரமுத்துவின் பாடல்கள், சுஜாதாவின் வசனம் இவையெல்லாம் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க வைத்தன. கவுண்டமணி செந்திலின் காமெடி என்று அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க வைத்தன. இந்தியன் 2 அப்படி இருக்குமா என்றால் ட்ரெய்லரை பார்க்கும் போது என்ன தெரிகிறது என்றால் ஒரு தடவை பார்க்கலாம் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.